டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வடகம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்துட்டாலே நிறைய பேர் இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சுக்கிருவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தக்காளி வடகம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வடகம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவீங்க. ரொம்ப சிம்பிளானது தான் இது. வீடியோ பார்த்துட்டு இது போக உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வடகம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த வடகம் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறோம். ரவையோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். இன்றைக்கி அளவுகள் எல்லாமே வெயிட்லேயும் சொல்லியிருக்கிறோம், கப்புலையும் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ரவை கூடையே ஒரு 1/4 கப்பு மட்டும் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்குறோம், மாவு ஜவ்வரிசி. இந்த மாவு ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்தது ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் இந்த பொடி எல்லாத்தையுமே கொட்டிடலாம். அடுத்ததாக இந்த குட்டி பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் தக்காளியை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டி தண்ணியாக எடுத்து வச்சுருக்குறோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 ml தண்ணி இருக்கும். இப்போ இந்த தக்காளி சாறை இதில் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தக்காளி சாறு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துட்டு மீதி எப்பயும் போல் அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாவை கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இதை அப்படியே நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ விடாமல் ஒரு நிமிஷம் கலந்தாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் இருந்ததுன்னா கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம 1/2 லிட்டரு மாவை கரைக்கிறதுக்கு ஊற்றிருக்கோம். இப்போ 1 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பை சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறோம். நீங்கள் மிளகாய்த்தூளை தவிர்த்துட்டு பச்சை மிளகாய் போடணும் அப்படின்னாலும் ஒரு 3-4 பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக வெட்டி உள்ளே சேர்த்துருங்க. இப்போது பொடி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருவோம். இந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போதே ஏற்கனவே நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த மாவை திரும்ப ஒரு வாட்டி நல்லா கரைச்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி இதை உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லது. சேர்த்துட்டு விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கரைச்சி ஊற்றின மாவு நம்ம கலந்து விடலை அப்படின்னா அடியில் படிய ஆரம்பிச்சிடும், மேலே தண்ணியாக தெளிஞ்சிக்கிட்டே நிற்கும். அதனால் விடாமல் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டியாகி வரும். இப்போ மாவு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு இந்தளவுக்கு திக்காகி வந்திருக்குது. இன்னும் நம்ம விடாமல் அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவு ஊற்றி சரியாக 7 நிமிஷம் ஆகிருக்குது. இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குது. உங்களுக்கு டைம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த பக்குவம் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வருவீங்க. அதுக்காக தான். இப்போ நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்குருவோம். இந்த இடத்துல நீங்கள் சீரகத்தோடு சேர்த்து எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தம்மாகி வரும். இப்போது 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கிண்டி வைக்கும்போது இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு பக்குவம் இருந்தாலே நமக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக ஒரு பெரிய வெள்ளை வேஷ்டியை எடுத்து அப்படியே வெயிலில் போட்டு வச்சுருக்குறோம். நீங்கள் வெள்ளை வேஷ்டி இல்லை அப்படின்னா இந்த வடகம் காய வைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஷீட் இருக்குது. அதை கூட நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிண்டி வச்சுருக்கிற அந்த கூழ்லேருந்து ஒவ்வொரு கரண்டியாக சின்ன சின்னதாக எடுத்து அப்படியே ஊற்றிட்டு மெதுவாக அப்படியே ரவுண்ட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இதை நிழலில் வச்சு ஊற்றிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் வெயிலில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வடை நீங்கள் பண்ணும்போது நல்ல வெயில் அடிக்கிற அன்னைக்கு காலையில் பண்ணிடுங்க. அப்போனா சாயந்தரத்துக்குள்ளே ஒரு 3/4 அளவுக்கு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்துகிட்டு திரும்ப காய வைக்கும்போது நமக்கு ஒரு 2 நாள்லேயே இது நமக்கு சூப்பராக காஞ்சி வந்துடும். இப்போ வடம் காலையில் ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக இது நல்லா காயட்டும். இப்போ ஒரு நாள் சாயந்தரம் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ இதை இந்த துணியிலேருந்து உரித்து எடுத்துடலாம். இதை உரித்து எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அந்த துணியை அப்படியே லேசாக இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு பின்பக்கமாக லேசாக தண்ணி தெளிக்கணும். நம்ம நார்மலாக இட்லி எடுக்கிறதுக்காக இட்லி துணியில் தண்ணி தெளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு ஒன்றா அப்படியே பிரித்து விடலாம். இப்போ தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே ஒன்றா உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு அது சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி தெளிக்கலாம், தவறே இல்லை. இப்போது இதே மாதிரி ஒன்றா உரித்து பெரிய தட்டில் போட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லாத்தையுமே உரித்து தனியாக இந்த மாதிரி பெரிய தட்டில் போட்டாச்சு. இப்போ இந்த தட்டில் போட்டதை திரும்பவும் எடுத்து வெயிலில் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் வெயிலில் இருந்துச்சுன்னா
அந்த இருக்கிற ஈரமும் அப்படியே சுத்தமாக காஞ்சிரும். இப்போ நல்லா காஞ்சு சலசலன்னு ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து பொரிச்சுக்கலாம். வீட்டில் நல்லா கிறிஸ்பியான சைடிஷ் எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வடகத்தை எடுத்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வெறும் வடகமே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.